ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ஃப்ளை தமிழ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லூசிட்ல இருக்க ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட் பற்றி நம்ம பேச போகிறோம். அண்டு ப்ரோ அக்கௌண்ட்ஸில் என்ன ரூல் புதுசாக ஆட் ஆயிருக்கு அண்டு அது அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்குறோம். பிகாஸ் நானுமே வந்து ப்ரோ அக்கௌண்ட்ஸை பெருசாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. பட் லூசிடில் வந்து ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட் மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் லூசிடில் வந்து நீங்கள் ப்ரோ அக்கௌண்ட்ஸை விட ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பே அவுட் எடுக்கிறது ஈஸி. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம மோஸ்ட்லி லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் டாக்கிங் அபவுட் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட். ஒய் நாட் ப்ரோ அக்கௌண்ட்ஸ் அப்படின்றதையும் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை வச்சு மட்டும் தான் நான் பேசுகிறேன். பிகாஸ் ஐ டிடன்ட் வாட்ச் மோர் ரிவ்யூஸ் அபவுட் த ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? வெளிநாட்டு ட்விட்டரில் போடுற பேவுட்ஸ் அந்த மாதிரி இதை மட்டும் தான் பார்த்துட்டு தான் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து எனக்கு என்ன தெரியும், வாட் ஐ சா அப்படின்றது மட்டும் தான் இங்கே இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ யா ஸோ வந்து 25K ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $70. ஸோ ஒரு சில பேருக்கு உங்களுக்கு வால்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் 50% கோட் இருக்கும். அண்ட் ஆர்எல்ஸ் 40%, 45, 60 அந்த மாதிரி கோட் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். பட் காமனான இப்போ வந்து எல்லாருக்குமே காமனாக இருக்க ஒரு இது பார்த்தீங்கன்னா $70, 25K, $98, 50K, $157, $157.5 வந்து 100K, அண்ட் $294 150K. இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஃபீஸ் கிடையாது ப்ரோக்கும் அண்டு ஃப்ளெக்ஸுக்கும். ஓகேங்களா? ஸோ பட் ப்ராஃபிட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1250 25Kக்கு. ஸோ இட்ஸ் லைக் உங்கள் மற்ற ப்ராஃபமில் இருக்க 25K அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1500 நீங்கள் பண்ணணும் ப்ராஃபிட் பண்ண. இங்கே வந்து நமக்கு அதில் ஒரு கம்மி பண்ணியிருக்காங்க, ஒரு $250 கிட்ட கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒரு 5% நம்ம மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். விச் இஸ் ப்ரிட்டி குட் என்னை பொறுத்த வரைக்கும். பட் 50K, 100K அண்ட் 150Kலாம் வந்து ப்ராஃபிட் டார்கெட் எல்லாமே சேம் தான். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அண்டு நமக்கு எதுலேயுமே பார்த்தீங்கன்னா டெய்லி லாஸ் லிமிட் இல்லை. இந்த டிஎல்எல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெய்லி லாஸ் லிமிட் வந்து எதுலையுமே கிடையாது. அண்ட் வந்து ஒன்லி நமக்கு மேக்ஸிமம் லாஸ் லிமிட் மட்டும்தான் இருக்குது. 25Kக்கு பார்த்தீங்கன்னா 1000, 50Kக்கு 2000, அண்டு 100Kக்கு 3000, 150Kக்கு 4500, விச் இஸ் பிரிட்டி குட். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும் போது உங்களால் வந்து ட்ரேட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஒரே டைமில் வந்து நம்ம ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறத விட அந்த $2000 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். பிகாஸ் நிறைய பேர் வந்து எதனால் ப்ராப்ளம்ஸ் அக்கௌண்ட்டை கிளியர் பண்ண முடியாமல் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான். ஒன்று சைக்காலஜி, இன்னொன்று வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாமல் இருப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க டெக்னிக்கலாக அனலைசிஸ் பண்ண முடியாமல் இருக்கும், உங்களுக்கான மாடல் தெரியாமல் இருக்கும். எஸ், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஒன். பிகாஸ் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்கன்னா உங்களுக்கான ஓன் பர்சனல் மாடல் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். எதர் அது ட்ரெண்ட்லைனாக இருக்கலாம், சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸாக இருக்கலாம், ஐசிடியாக இருக்கலாம், என்னவோ ஒன்று. ஸோ உங்களுக்கான ஓன் மாடல் நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் அது தெரிஞ்சால் தான் உங்களால் ட்ரேடிங்கே பண்ண முடியும். அதுக்கப்புறமா தான் இந்த சைக்காலஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே. ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி மேக்ஸிமம் லாஸ் லிமிட் இருக்கும்போது உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எதர் 1:1, 1:2 ஆர் 1:3, லைக் வாட் எவர் இட் இஸ். பட் மை சஜஷன் 1:1 அப்படின்றது கரெக்டாக இருக்கும். பிகாஸ் பிகினராக இருக்கும் போது உங்களோட மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அது கரெக்டாக இருக்கும். பட் நான் பேசுகிறேன், பட் நம்ம அக்கௌண்ட்ஸை பற்றி பேசி முடிச்சுக்குவோம், தென் நம்ம இது பேசலாம். ஸோ 25Kக்கு பார்த்தீங்கன்னா 1250 அண்ட் மேக்ஸிமம் ஸ்மித் 1000. இங்கே வந்து ட்ராடவுன் டைப் வந்து எண்ட் ஆஃப் த டே ட்ராடவுன் தான். ஸோ ட்ரைலிங் ட்ராடவுன் எதுலையுமே கிடையாது. அண்ட் வந்து 50% கன்சிஸ்டன்சி ரூல் இருக்குது ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு. அதாவது உங்கள் ப்ராஃபிட் டார்கெட்லேருந்து 50% கன்சிஸ்டன்சி ரூல்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் $700, இல்லை $625 வரும்னு நினைக்கிறேன். $625 ஒரு நாளைக்கு நீங்கள் அதிகபட்சம் ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ 2 நாளில் நீங்கள் அக்கௌண்ட் கிளியர் பண்ணலாம். பட் இங்கே வந்து டேட் சிங்கிள் டே பாஸ் எதுவும் கிடையாது, மினிமம் டேஸும் கிடையாது. ஸோ இதே நீங்கள் 2 days நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், 2 or 3 days. மற்றபடி எல்லாமே காமன் தான், எந்த இதுவும் இல்லை. ஓகே ப்ரோ, நான் அக்கௌண்ட் பாஸ் பண்ணிட்டேன், சர்டிஃபிகேட் வந்துருச்சு. அப்புறம் நான் லைவ் அக்கௌண்ட்டில் அதை ஃபண்டட் அக்கௌண்ட் மூவ் பண்ணிட்ட பிறகு நான் என்ன பண்ணணும்? யா, சேம் இங்கே என்ன பண்ணீங்களோ எவல்யூஷனில் அதே தான் அங்கே பண்ண போகிறீங்க. உங்களோட மேக்ஸிமம் லாஸ் லிமிட் எவ்வளவோ அதை பார்க்க போகிறீங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 5 days நீங்கள் மினிமம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும். $100 மேலே ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும். நீங்கள் அந்த ப்ராஃபிட் பண்ண பிறகு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து 50% எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ, அப்போ வந்து ஈஸி தானே, நான் ஒரு $500 பண்ணால் $250 என்னோட ஃபஸ்ட்டு பேமெண்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது.
இங்க என்ன ஒரு கேட்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பே அவுட்ல வந்து நீங்க ஒரு விஷயம் இருக்கு. லைக் 50% எடுத்துக்கணும். பேலன்ஸ் இருக்கிற 50% வந்து நீங்க இதுக்கு குடுக்கணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ளெக்ஸோட இது லூசிட் ட்ரேடிங்கோட சப்போர்ட் இது. இதோட ஃப்ளெக்ஸோட அக்கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 25K. பே அவுட் வந்து அதிகமா 50% ஆஃப் பே அவுட் 50% ஆஃப் ப்ராஃபிட் அப் டு $1000. ஸோ நான் இந்த $1000 வச்சு அதான் மேக்ஸ் லாஸ்ட் லிமிட் வந்து அதிகபட்சம் 1000. நான் ஒரு $2000 பண்ணா 50% எடுத்துக்கலாம் அதில். அதிகமாக $1000 தான் எடுக்க முடியும். நீ 1100 எடுக்க போற 2000 எடுக்க போறேன்னா 25Kல முடியாது. 25Kல அது முடியாது. ஒரு $1000 பண்ணிட்டீங்கன்னா $500 எடுக்கலாம். அண்ட் இங்க வந்து மினிமம் பே அவுட் த்ரெஷோல்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? எனக்கு அதையும் நான் ஷோ பண்ணிடுறேன். 100 அக்கௌண்ட் மினிமம் பே அவுட் த்ரெஷோல்ட்னு ஒன்று இருக்கு. அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பிகாஸ் அது என்னன்னா உங்களால் வந்து குறைஞ்சபட்சம் இவ்வளோ தான் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதிகபட்சம் உங்களால் இவ்வளோ தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இங்கே வந்து மினிமம் பே அவுட் ரெக்வஸ்ட் $500. மேக்ஸிமம் பே அவுட் ரெக்வஸ்ட் ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் மே ரெக்வஸ்ட் 50% ஆஃப் their அக்கௌண்ட் பேலன்ஸ் அப் டு மேக்ஸிமம் டாலர் அமௌண்ட். த மேக்ஸிமம் டிபெண்ட் ஆன் த அக்கௌண்ட் சைஸ் பிலோ. ஸோ அப்போ $1000 வரைக்கும் நம்ம அதிகபட்சம் எடுக்க முடியும். அப்போ நான் $1000 அதிகபட்சம் எடுக்கணும்னா எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும்? $2000 ப்ராஃபிட் பண்ணணும். இவ்வளோதான். அதே மாதிரி 50Kக்கு நான் $2000 அதிகமாக எடுக்க முடியும். அப்போ நான் இந்த இது கூட இன்டூ 2 போட்டிங்க அப்படின்னா உங்களோட எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணால் 2000 எடுக்கலாம்னு வரணும். ஸோ 4000 பண்ணோம் அப்படின்னா 2000 எடுக்கலாம். ஸோ 100Kக்கு 2500, 150Kக்கு 3000. இவ்வளோ தான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. 25Kல உங்களால் ஒரு $1000 பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதில் $500 எடுத்துகிட்டு அதில் ஸ்கேல் பண்ணலாம். இதில் ஸ்கேலிங் பிளானும் இருக்குது. நீங்கள் வந்து காப்பி ட்ரேடும் பண்ண முடியும் லூசிடில். ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்சி இதில் கிடையாது. 25K அக்கௌண்ட்டில் வந்து கன்சிஸ்டன்சி கிடையாது. 50Kலையுமே கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு எவல்யூஷனில் இருக்கும். லைவ் ஃபண்டட் மாறினோடனே கன்சிஸ்டன்சி இருக்காது. ஸோ இதுதான். பட் ப்ரோ அக்கௌண்ட்ஸ் வந்து நான் ஏன் பெருசாக பேசணும்னா அதில் பாஸ் பண்ணுறது ஈஸி. பட் லைவ் போன பிறகு உங்களுக்கு பஃபர் கிரியேட் பண்ணணும். பஃபர் என்ன கிரியேட் பண்ணால் ஃபண்டட் அக்கௌண்ட் நீங்கள் மாறினோடனே உங்களோட இனிஷியல் பேலன்ஸ் அதாவது மேக்ஸிமம் லாஸ் லிமிட் இருக்குல்ல அது அது ப்ளஸ் ஒரு $100 சேர்த்த பிறகு தான் உங்களால் வந்து பே அவுட்கே புஷ் பண்ண முடியும். ஸோ $250 பே அவுட் கொடுக்கலாம். எஸ், விச் இஸ் லைக் பிரிட்டி குட். ஆனால் நீங்கள் ஒரு $2000 பண்ணால் தான் உங்களால் பே அவுட்கே போக முடியும். ஸோ இட் இஸ் லைக் அதனால தான் ப்ரோ அக்கௌண்ட்ஸ் வந்து வேணாம். அண்ட் இட்ஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ் டு கம்பேர் டு ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட். ஸோ $94 அப்படின்றத விட $70ன்றதே பெட்டராக இருக்குது. ஸோ மை சஜஷன் இஸ் நீங்கள் அக்கௌண்ட் வாங்குறீங்கன்னா லூசிடில் வாங்கலாம். அண்டு உங்களுக்கு இதை தவிர்த்து ஏதாச்சும் கொஷின் இருக்குது அபவுட் லூசிட்னா ஆர்எல்ஸ் லூசிட் தவிர லைக் ஏதாச்சும் டீச்சிங்கோ எனி கொஷின்ஸ் எனி குவாரிஸ் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செஷனில் இது பண்ணுங்கள். அண்ட் என்னோட டெலகிராம் லிங்க் அண்ட் டிஸ்கார்ட் லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதுக்கும் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். வி கேன் டாக். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு போஸ்ட் வீடியோஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ. ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வீடியோஸ் போட முடியும். ஸோ தேங்க்யூ ஆல். மறக்காமல் ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்தாலோ வீடியோவில் நான் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுன்னாலோ கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கு எடுக்க போகிற ட்ரேடு, அதாவது இன்னைக்கு மண்டே நான் ரெக்கார்ட் பண்ணுறது அரௌண்ட் ஒரு 3 o'clock இருக்கும், 4 o'clock. ஸோ நான் மண்டே எடுக்கிற ட்ரேடை டியூஸ்டே அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பாய். தேங்க்யூ.